நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று ஜூலை மாதம் 30 2024 வருடம் ஆடி மாதம் 14 EC21 தலைப்புச் செய்திகள். பிரதமர் ட்ரூடோ இரு இடைத்தேர்தல்கள் தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. டொரண்டோவில் வாகன தரிப்பு தொடர்பிலான அபராத தொகை அதிகரிப்பு. ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளை தோற்கடிப்போம் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஆனுரகுமார தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் ஏற்பட்ட சர்ச்சை. தேர்தலில் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் பிரதேசங்களில் ஐக்கிய மக்கள் சக்தி வெல்லும் என சஜித் நம்பிக்கை. வில்லேஜ் குக்கிங் குழுவினரின் மலைக்க வைக்கும் மாத வருமானம். கேரளாவை மண் சரிவு ஏற்பட்டு 50 பேர் உயிரிழப்பு. கருப்பு நிறத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் அணிந்து வந்த புடவையின் விலை வெளியாகி உள்ளது. இனி EC21 விரிவான செய்திகள். எப்படி எனக்கு தெரியாம? நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகை செட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே $200 அவங்களே கொடுத்தாங்க. ஓ, போனஸா? அது ஏன் கையில இருக்கு. ஆமாங்க, நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா $200 போனஸ் கிடைக்குது. பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ், மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில், yellow பில்டிங்கில். கனடாவில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 16 2 தொகுதிகளில் இடைத்தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ 2 இடைத்தேர்தல்கள் தொடர்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மனிடோவா மற்றும் கியூபக் ஆகிய தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தப்பட உள்ளது. NTP நாடாளுமன்ற உறுப்பினர் டேனியல் பிளக்கி தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். முன்னாள் நீதி அமைச்சர் டேவிட் லெமண்டி பதவி விலகியதை தொடர்ந்து இந்த பதவி வெற்றிடம் நீடிக்கின்றது. இறுதியான அமைச்சரவை மாற்றத்தில் லெமண்டிக்கு அமைச்சு பதவி வழங்கப்படாததை தொடர்ந்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். எனவே இந்த 2 தொகுதிகளிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக தேர்தல் நடைபெற உள்ளது. கனடாவின் டொரண்டோ நகரில் வாகன தரிப்பு விதி மீறல் அபராதங்கள் அதிகரிக்கப்பட உள்ளது. சட்டவிரோதமாக வாகனங்களை தரித்து வைத்திருத்தல், வாகனங்களை தேவையின்றி நிறுத்தி வைத்திருத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களுக்காக அபராத தொகை அதிகரிக்கப்படும் என டொரண்டோ நகர நிர்வாகம் அறிவித்துள்ளது. வாகன தரிப்பு கட்டணம் செலுத்தாது வாகனத்தை நிறுத்துவோருக்கான அபராத தொகை $30 இருந்து $50 உயர்த்தப்பட உள்ளது. வாகன தரிப்பிற்கு தடை செய்யப்பட்ட சைக்கிளில் பாதைகளில் வாகனங்களை தடுத்து நிறுத்துவதற்கான அபராத தொகை $60 இருந்து $200 அதிகரிக்கப்பட உள்ளது. இதேவேளை வாகன தரிப்பு குற்றச்செயல்கள் தொடர்பில் குறுஞ்செய்திகள் அனுப்பப்படாது எனவும் இவ்வாறு அனுப்பி வைக்கப்படும் குறுஞ்செய்திகள் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறும் கோரப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் ஜனாதிபதி தேர்தலில் தொடர்ந்தும் செயற்படுவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முயற்சிக்கிறார் என்று குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர் சிரேஷ்ட அரசியல் தலைவர் என்ற வகையில் நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவார் என்றே நம்புகிறோம் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ஆனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற தேசிய அகில இலங்கை தாதியர் மாநாட்டில் அரச தாதியர் சீருடையில் கலந்து கொண்டமை தேர்தல் சட்டங்களை மீறும் செயலாகும் என நீதியானதும் சுதந்திரமானதான தேர்தலை கண்காணிக்கும் அமைப்பான கஃபே அமைப்பு தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் வரி பணத்தினால் வழங்கப்படும் சீருடையை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது நிறுவனங்களின் சட்ட விதிகளையும் தேர்தல் சட்டத்தையும் மீறும் செயலாகும் என அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. வரும் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட அனைத்து மாகாணங்களிலும் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றியடையும் என்று அக்கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அத்துடன் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அனைத்து மாகாணங்கள், அனைத்து மாவட்டங்கள் மற்றும் அனைத்து பிரதேசங்களிலும் ஐக்கிய மக்கள் சக்தி வெல்லும் என்பதை சகல ஆய்வறிக்கைகளும் வெளிக்கொணர்ந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே நாட்டை வெல்லும் பயணத்தை முன்னெடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வில்லேஜ் கிங் யூடியூப் சேனலை கடந்த 2018 ஆண்டு சுப்பிரமணியன் முருகேசன், ஐயனார் தமிழ்ச்செல்வன், முத்துமாணிக்கம், பெரிய தம்பி ஆகியோர் இணைந்து தொடங்கினர். இவர்களது புகழ் ராகுல் காந்தி வரை ரீச் ஆகியிருக்கிறது. வில்லேஜ் குக்கிங் யூடியூப் சேனல் 22 மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை கொண்டு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இவர்களது யூடியூப் விளம்பரங்கள் மூலம் இவர்கள் ஒரு மாதத்திற்கு 7 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கின்றனர். இவர்கள் ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் செய்யாமல் இருக்கிறார்கள். ஒருவரிடமும் நாம் பணம் வாங்கி கொண்டோம் என்றால் அவர்களுக்காக வேலை பார்க்க வேண்டும்.
அவங்களுக்கு என்று நாம் வீடியோவில் நேரம் ஒதுக்க வேண்டும், அது எங்களுக்கு சரியாக படவில்லை என்றதால் ஒரு முடிவோடு இருக்கிறோம் என்கின்றனர் இந்த யூடியூப் குழுவினர். கேரளாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்ற நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 2 மணி அளவில் சூரல்மலை பகுதியில் பாரிய நிலச்சரிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து 4:30 மணி அளவில் மற்றொரு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. திடீரென்று ஏற்பட்ட இந்த பாரிய நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 50ஆக உயர்ந்துள்ளது. மண் சரிவில் சிக்கொண்டுள்ள மக்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சிக்குண்டவர்களின் நிலை குறித்து எந்த தகவலும் இல்லாததால் பலியின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் ரகுதாத்தா படம் தயாராகியுள்ளது. அண்மையில் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நடிகை கீர்த்தி சுரேஷ் ஃப்ளோரல் புடவை அணிந்து வந்தார். நேர்த்தியான கைவினை திறனுக்காக அறியப்பட்ட புகழ்பெற்ற பிராண்டான டோரோனி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட புடவையை கீர்த்தி அணிந்திருந்தார். சிம்பிளான மேக்கப்பில் கருப்பு நிறத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் அணிந்து வந்த புடவையின் விலை 61,000 ரூபாய் என கூறப்படுகிறது. நிகழ்வுகள். ஈஸி என்டர்டெய்னிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.